அன்றைக்கு இருந்த அந்த முஸ்லிம்கள் மத்தியில ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் இன்னன்னாஸ கது ஜமஉலக்கும், அனைத்து மனிதர்களும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். மிரட்டுறாங்க, பாருங்க நீங்க தனியா நிக்கிறீங்க, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிக்கிறான், உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? ஃபக்ஷௌஹும், பயந்துக்குங்க அப்படின்னு சொன்னான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸாதஹும் ஈமானா. அப்படி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தியது. வித்தியாசமா இருக்குது பாருங்களேன். ஒருத்தங்க சாதாரண சராசரி மனுஷன், இவனால ஒரு ஆளே ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு 100 பேர் இவனை எதிர்த்து நின்னுட்டான்னு வச்சுக்கங்க, இவன் கொஞ்சமா தைரியமா இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க. அவன் 100 பேர் இவனை அடிக்க வேணாம். 100 பேரை பார்க்கும்போது இவனுடைய மனோரீதியா அவன் பாதி ஜனாசாவாயிடும். மன ரீதியாவே அவன் தளர்ந்துருவான், நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருவான். அந்த இடத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸாதஹும் ஈமானா. அந்த சூழ்நிலை இவர்களுக்கு ஈமானை பழைய நிலையை விட அதிகப்படுத்தியது என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய நெறிப்படி வாழ்வதற்காக வேண்டி தூதர்களை நமக்கு தந்திருக்கிறது. அந்த தூதர்களுக்கு பல வழிகாட்டுதல்களை கொடுத்து அதை கடைபிடிக்குமாறு நமக்கு கட்டளையும் விதித்திருக்கிறது. அந்த கட்டளைகளை சரியாக கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு கடைசி வரை இருக்கிற ஒரே ஒரு மனக்குறை, கடைசி வரை இருக்கிற ஒரே ஒரு தயக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சரியானதுதான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எளிமையானதுதான், இலகுவானதுதான், ஆனால் அதை கடைபிடிப்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் அந்த கடிதத்தையும் பொறுத்து கொண்டு நாம் கடைபிடித்து வாழ்க்கையிலே முஸ்லீமாக வாழ்கிறோம். அப்படி வாழும் பொழுது பல கட்டங்களிலே நாம் கஷ்டப்படுகிறோம், பல நேரங்களிலே தாங்க முடியாத சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம் பிற மனிதர்களால். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானா அல்லது செய்யாமல் மறுமையில் தான் நன்மையை கொடுப்பானா? உலகத்தில் அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னால் அதனுடைய உதவியை எப்படி எதிர்பார்ப்பது என்பது போன்ற பல கேள்விகள் பல நேரங்களிலே நம்முடைய முஸ்லிம்களுக்கு வந்திருக்கிறது. இது நம்முடைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடங்கிய சஹாபிய பெருமக்கள் தொடங்கிய இந்த கேள்வி முஸ்லிம்களிடம் வந்துதான் இருக்கிறது. இதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் தற்பொழுது சொல்கிறேன் என்றால், முஸ்லிம்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்லுகிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், உங்கள் முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை போன்று நீங்கள் கஷ்டப்படாமல், உங்கள் முன்னோர்களை போன்று சிரமப்படாமல் சொகுசாக சொர்க்கத்திற்குள் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி கிடையாது. முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், கடுமையாக அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். என்ன சோதனை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் கடுமையாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான். அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு விவரிப்பா அல்லாஹ் சொல்லலைங்க, ஒரே வரியில முடிச்சுட்டான், ஜுல்சிலு, கடுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்களாம், நபியும் அவரோடு கூட உள்ள நம்பிக்கை கொண்டவர்களும் கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், எப்பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? நாங்க அல்லாஹ்வுக்காக தான் கஷ்டப்படுகிறோம், அல்லாஹ் சொன்னதற்காக தான் சிரமப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தான் கடந்த 10 ஆண்டு காலங்கள் இந்திய முஸ்லிம்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். இதுல வேறு கருத்தே கிடையாது. நம்மளுடைய லட்சியம் என்று எதுவும் கிடையாது, நம்ம கஷ்டப்படணும் நமக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்காக தான் அனைத்து சிரமத்தையும் அனைத்து முஸ்லிம்களும் உலகந்தோறும் பொறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொறுத்து கொண்டிருக்கும் போது அந்த முஸ்லிம்கள் ஒரு நேரம் இல்லாவிட்டால் இன்னொரு நேரத்தில் கேட்கிறார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறான், பாருங்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற செய்தி, இத்தனை ஆண்டு காலங்களாக இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டோம் அல்லவா, அதற்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொடுக்க போகிறான்.
கூடிய சீக்கிரத்தில் அந்த கொடுமைகளுக்கும் அந்த சித்திரவதைகளுக்கும் நயவஞ்சக நாடகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு கட்ட போகிறான் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்கிற ஒரு செய்தி. இதை எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அதுக்கு நாமும் ஒரு விஷயம் செய்ய வேண்டி இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக், முகமது நபி அவர்களே, உங்களுக்கு முன்னால் பல நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். இலா கௌமிஹிம், அவர்களுடைய அந்த கூட்டத்தாரிடம் நாம் அனுப்பி இருக்கிறோம். ஃபஜாஉஹும் பில் பையினாத், அவர்கள் அந்த மக்களுக்கு பல ஆதாரங்களை கொண்டு போய் காட்டினார்கள். இதுதான் சரியான மார்க்கம், நீங்க இருக்கிற சரியில்லை, நீ முஸ்லிம்களை சித்திரவதை செய்யவில்லை, இறைவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் கொண்டு போய் அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதனுடைய விளைவு ஃபன்தகம்னா மினல்லதீன அஜ்ரமு, அந்த பாவிகளை, குற்றம் புரிந்தவர்களை நாம் கடுமையாக தண்டித்து விட்டோம். மற்றொரு புறத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் மூமினீன், யாரெல்லாம் சரியான மூமீன்களாக இருக்கிறார்களோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் மனம் தளர மாட்டேன், எவ்வளவு சிரமம் வந்தாலும் கூட அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடுவான், இத்தோடு எங்களுடைய வாழ்க்கை இந்தியாவில் முடிய போகிறது என்றெல்லாம் சில முஸ்லிம்கள் புலகாங்கிதம் அடைகிறோம் அல்லவா? அதற்கு தான் குர்ஆன் சொல்லுகிறது, அப்படி அடையாமல் மூமீன்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதாங்க உண்மை. நாம பல கஷ்டங்களை தாங்கி இருப்போம், பல சிரமங்களை தாங்கி இருப்போம். ஆனால் கடைசியில் அல்லாஹுடைய வாக்கு உண்மையாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இருந்தும் தன்னுடைய உதவியை கொண்டு வந்து தீருவான் என்பதுதான் குர்ஆனுடைய வரலாறு. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் தெரியுமா? குர்ஆன்ல நீங்க வழிநெடுக எடுத்து படிக்கலாம். அதாவது இந்த உலகத்துல யாருக்கு எதிராக அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் என்று பார்த்தீர்களே, ஆனால் பெரும்பாலும் அவர்கள் சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். சர்வாதிகார போக்கு தான். நான் எது செஞ்சாலும் சரி, நான் செய்யறது மட்டும்தான் சரி, என்னை போன்று எவன் செய்தாலும் அது தவறுதான், என்னை யார் எதிர்த்து பேசினாலும் அது தவறுதான். இதுதான் சர்வாதிகார போக்கு. இந்த சர்வாதிகார போக்க நீங்க பாலிடிக்ஸாவும் எடுத்து பார்க்கலாம். அதாவது அரசியல் ரீதியாக இஸ்லாமிய அந்த தொடர்பு இல்லாத பல சர்வாதிகாரிகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். 1925 ஹிட்லர் வாழ்ந்திருக்கிறார், முசோலினி வாழ்ந்திருக்கிறார், இப்படி நிறைய ஆட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க ரிலீஜியஸாவும் பார்க்கலாம். மார்க்க அடிப்படையில் சர்வாதிகாரிகள், ஃபிரௌன் வாழ்ந்திருக்கிறான், அபு ஜஹல் வாழ்ந்திருக்கிறான், நபிமார்களுடைய அந்த காலகட்டத்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து வருகிற ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு கன்க்ளூஷன் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன சொன்னால், அல்லாஹுக்கு எதிராக யாரெல்லாம் போர் தொடுக்கிறார்களோ, இஸ்லாமியர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சித்திரவதைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்களோ அவர்கள் இறுதியில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இதான் உண்மை. இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது போர்க்கொடி தூக்குனான்னு வச்சுங்களேன், அவன் அநியாயம் பண்ணுவான், அட்டூழியம் பண்ணுவான், என்ன வேணாலும் செய்வான். முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்கு வேடம் போடுவான், நேத்து எதிர்க்கிறேன்னு சொல்லுவான், இன்னைக்கு நான் உங்களை எதிர்த்தனான்னு கேட்பான். இப்படி எல்லாம் பல ஆட்கள் உலகத்தில் தோன்றுகிறார்கள், இன்றைக்கும் வாழுகிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மாதிரி வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. கடைசியில தோல்விதான். அந்த தோல்வி எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சர்வாதிகாரிகள், இஸ்லாமிய எதிரிகள் கொஞ்சம் கூட தங்களுடைய தோல்வியை அவர்கள் சகித்துக் கொள்ளவே முடியாத அளவிற்கு மிக கொடூரமாக அந்த தோல்வியை அல்லாஹ் அமைத்து விடுவான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அபூஜஹல். நாம ஹதீஸ்கள்ல படித்திருக்கிறோம். அபூஜஹல் என்பவன் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு சிந்தனை கொண்டவன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட சித்திரவதைகளுக்கு அவன் ஆட்படுத்தினான், முஸ்லிம்களை எப்படி எல்லாம் அவன் கொடுமைப்படுத்தினான் என்பதை நாம் படித்திருக்கிறோம். ஆனா அதிகமான மக்கள் நாம் படிக்க தவறிய ஒரு விஷயம், அவன் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவன் தெரியுமா? சராசரியான ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பாளன் அல்ல. சராசரியான இஸ்லாமிய எதிர்ப்பாளன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், ஒரு கட்டம் வரை முஸ்லிம்களை எதிர்ப்பான், ஒரு கட்டம் வரை இஸ்லாத்தை எதிர்ப்பான். அதற்கு பிறகு அவனுக்கு இது சரி என்று தெரிந்த பிறகு இஸ்லாத்திற்குள் தன்னை இணைத்துக் கொள்வான். அப்படி நிறைய சஹாபாக்கள் ஒரு லிஸ்டே சொல்லலாம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் அசத்தியத்தில் இருந்தார்கள், பிறகு இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், அறியாமல் இஸ்லாத்திற்கு எதிராக போர் செய்து முஸ்லிம்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தார்கள், கடைசியில் முஸ்லிமாக மாறினார்கள். அம்ரு பின் ஆஸ் இருக்கிறார். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி கேட்டகரியில வரக்கூடியவர்கள் கடைசி வரை அடமண்டாக நான் இருப்பதுதான் சரி, நபிமார்கள் சொல்வது தவறுதான் என்று உறுதியான ஆட்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப 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 குறைச்சலான ஆட்கள் தான் இருப்பான். இதான் உண்மை. அதுல அபூஜகல் ஒரு ஆள். அவன் என்ன செய்யறானா, பத்ரு போருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும் போது எல்லா நபர்களும் பதட்டத்தோடு வருகிறார்கள். பத்ரு போருக்கு அழைத்த அபூ சுஃபியான் அவர் திருப்பி ஒரு ஆளை அனுப்பி விடுகிறார். போர் நடத்த வேண்டாம், நம்முடைய வாகனப்படையை நான் காப்பாற்றி விட்டேன், இதுக்கு மேல நீங்க முகமதை எதிர்த்து வர வேண்டாம், மக்காவுக்கு போயிடுங்கன்னு சொல்லி அவர் தகவல் அனுப்புகிறார். சரின்னு சில தலைவர்கள் ஏத்துக்கிறாங்க. அபூஜகல் என்ன செய்யறான் தெரியுமா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிற முடியாது. அதை எப்படி ஏத்துக்கிற முடியும், முன் வச்ச கால பின் வைக்கலாமா என்று அந்த சர்வாதிகார திமிரோடு அவன் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹும்ம, அவன் கேட்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியை நீங்க புகாரில படிக்கலாம். அவன் கேட்கிறான், இன்கான ஹாதாஹுல் ஹக், இதோ இந்த முகமது நபி சத்தியத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், நாங்கள் இருப்பது அசத்தியம் என்று அவர் சொல்கிறார், அவர் இருப்பது சத்தியம் என்று சொல்கிறார், அவர் இருப்பது சத்தியம் என்றே வைத்துக் கொண்டோமே ஆனால் அவன் கேட்கிறான், இறைவா எங்கள் மீது நீ கல்மலையை பொழிய செய், அல்லது எங்கள் மீது மிகப்பெரிய தண்டனை நீ இறக்கி விடியா அல்லாஹ். கடைசி வரை அவன் சிந்தனை என்னவா தெரியுமா இருந்திருக்கு, நம்ம இருக்கிறது தான் சரியானது, நான் தப்பே பண்ணலங்க. சிலாக்களை நீங்க பாத்துறீங்களா, இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தோம். ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த தலைவர் சொல்லுகிறார், வெற்றி பெற்றால் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம், தோற்று விட்டோமே ஆனால் மக்களுக்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுப்போம். இது ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியினுடைய பேச்சு. இதே நம்ம நாட்டில் இருக்கிற இந்த சர்வாதிகாரிகள் இருக்கிறார்கள்ல, அவங்கள்ட்ட போய் மைக்க நீட்டி நீங்க தேர்தலில் தோத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு பாருங்களேன். கேட்டா என்ன பதில் சொல்லுவான், நான் எப்படி தோப்பேன்னு அவன் கேட்பான். இதுதான் சர்வாதிகாரியினுடைய மனப்பாங்கு. அவன் என்ன முடிவுல அபூஜகல் வர்றான்னு கேட்டா, கடைசி வரை நான் ஜெயிச்சுதான் ஆகணும், தோற்கவே மாட்டேன் என்கிற முடிவுல அவன் கேட்கிறான், இறைவா என் மீது நீ கல்மலையை கூட பொழிய செய், அவர் சத்தியத்தில் இருந்தார். அவன் அப்படி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறான், வமா கானல்லாஹு லியஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம். முகமது நபி அவர்களே, அவன் கேட்கிறான், எங்க மீது தண்டனை நீ இறக்குன்னு கேட்கிறான், நீங்க அவங்களுக்கு மத்தியில இருக்கும் போது அவனை நான் தண்டிக்க மாட்டேன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன். ஆனால் வமாலஹும் அல்லா யுஅஸிபஹுமுல்லாஹு வஹும் யசுத்தூன அனில் மஸ்ஜிதில் ஹராம், இவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில அவர்களை தண்டிக்காமல் இருக்க மாட்டேன், தண்டிப்பேன். அவன் கேட்கிற மாதிரி தண்டனை வராது. அவன் என்ன கேட்கிறான், நின்ன இடத்துல என்னை நீ வாங்கிருன்னு கேட்கிறான், நான் நின்றுட்டு இருக்கும் போதே எனக்கு நீ கல்மலையை பொழிய செய்யு கேட்கிறான். அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது நம்ம கொண்டு வர முடியாது. நீங்க ஒரு நபி அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறீர்கள், ஆனால் கண்டிப்பாக அவனை நான் தண்டனைக்கு உட்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னான். பத்ரு போர்ல கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். பத்ருல அந்த கிணற்றுல அபூஜகல் மாதிரி பல ஆட்களுடைய அந்த ஜனாசாக்களை எல்லாம் நபி அவர்கள் போட்டு அடக்கம் செய்கிறார்கள். அந்த ஜனாசாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல்வ ஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, மனிதர்களே நீங்க நான் மக்காவுல எவ்வளவோ தூரம் படிச்சு சொன்ன கேட்கல, இப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகி விட்டது தானே, பார்த்தீர்களா கேட்கிறாங்க. கேட்கும் போது சஹாபாக்கள் கூட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இறந்தவர்களுக்கு காது கேட்காதே என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹும் லயஸ்மஊன அல்ஆன், தற்பொழுது அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இவங்களுடைய உபதேசத்தை மட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான், அது வேறு விஷயம். இப்ப நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா, அபூஜகல் மாதிரி பலம் பொருந்திய அவனுடைய முடிவை ஆட்சேபிக்கக்கூடிய ஒரு ஆள் வேறு யாருமே கிடையாது. அவன் எங்க போனான், குழிக்குள்ள போயிட்டான். இதுதான் சர்வாதிகாரிகளுடைய முடிவு. இந்த இஸ்லாத்திற்கு எதிராக
பலகீனமான மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து காய் நகர்த்தி இருக்கிறார்களோ, கட்டம் கட்டி இருக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் எப்படி அழிப்பான் தெரியுமா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எதிரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரிகள் அந்த மூமீன்களை பார்த்து சொன்னாங்க, லைனித்தபாத்தும் ஷுஐபன், மக்களே நீங்கள் ஷுஐபை பின்பற்றி நடக்கிறீர்களா, இன்னக்கும் இதல்ல காசிரும், அப்படி நடந்தால் நீங்கள் தான் நஷ்டவாளிகள் சொன்னான். அல்லாஹ் அடுத்த வரியில சொல்லி காட்டுறாங்க, இவன் இப்படி எல்லாம் அட்டூழியம் செய்தான், மக்களை மிரட்டினான். மிரட்டுவாங்க, அதாவது நம்முடைய நாட்டில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் மிரட்டினார்கள், முஸ்லிம்களே உங்களுடைய சந்ததிகளை நினைத்து பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று நம்ம நாட்டு பிரதமர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? மிரட்டுறாரு. உன் பிள்ளைங்களை நீ நினைச்சுக்க, எனக்கு நீ போடலைன்னா உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன வேணாலும் ஆகலாம் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட மிரட்டல்கள் உருட்டல்களை எல்லாம் எதிரிகள் கொடுப்பார்கள். கொடுத்ததுக்கு தான் அல்லாஹ் அடுத்த வரியிலே அடுத்த வசனத்திலே பதில் சொல்லுகிறான், அவர்களை மிகப்பெரிய சத்தம் பிடித்தது, அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே மறுநாள் காலையில் செத்த பிணங்களாக கிடந்தார்கள். ஒரு நிமிஷம் போதுங்க, அல்லாஹுக்கு நிறைய நேரம் வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிமிடம் போதும், நிறைய தூரம் எல்லாம் அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். அல்லாஹ் வாழ்க்கை கொடுப்பான், அவனுக்கு வந்து கொஞ்ச காலம் அவகாசம் கொடுப்பான். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ்வை மீறி யார் 10 வருஷம் எல்லாம் முஸ்லிம்களை வாட்டி வதைக்க முடியாது. அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். அதாவது ஏதாவது ஒரு ஊர்ல பெரிய பாவிகள் ஆட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பாவிகளுக்கு நாம் அவகாசம் கொடுப்போம். எதற்கு தெரியுமா? அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்காக. அவன் எல்லா சூழ்ச்சியும் செய்வான், முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா சட்டத்தையும் கருப்பு சட்டங்களையும் கொண்டு வருவான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யம்குரூன இல்லா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் செய்கிற சூழ்ச்சி அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும். வமா யஷ்அரு, ஆனா அவனுக்கே அது தெரியாது. இது எவ்வளவு பெரிய கை சேதம் பாருங்களேன். ஒருத்தன் குழி தோன்றான், இன்னொருத்தனை போட்டு புதைக்கணும்னு, அவன் தோண்டி முடிச்சு அவனை இழுத்துட்டு வரும்போது பின்னாடி ஒரு மிதிமி வச்சா உள்ள போய் இவன் விழுந்துட்டான், முடிஞ்சிடுச்சு. இதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்பட்டிருப்பானு இவன் நினைக்கலாம் அல்லவா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்றான், அந்த ஷுஐப் நபியினுடைய எதிரிகளை ஒரு சப்தத்தின் மூலம் நம் சடலமாக அழித்தோம். அதற்கு பிறகு அந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கல்லம் யகுனோ ஃபீஹா, அங்க அவர்கள் இருந்ததற்கு அடையாளமே தெரியாமல் போய்விட்டார்கள். இப்படித்தாங்க அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கும் நீங்க பாருங்க, நாம சவுதி அரேபியால கல்ஃப்ல இஸ்லாத்தினுடைய ரெலவன்ஸ், அதனுடைய தொடர்ச்சி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது மக்கா, சிறிதளவு முஸ்லிம்கள், அதற்கு பிறகு மதீனா, அங்கு ஒரு சின்ன ஆட்சி, அதற்கு பிறகு மக்காவை கைப்பற்றுகிறார்கள். அருகில் உள்ள பகுதிகள் இஸ்லாத்தோடு சேருகிறது. இப்படி சேர்ந்து சேர்ந்து இன்றைக்கு இருக்கிற அரபு தீபகற்பமே, ஒட்டுமொத்த கல்ஃபும் வளைகுடா நாடுகளும் இஸ்லாமிய கேந்திரத்திற்குள் வந்து விடுகிறது. இப்ப நீங்க நல்லா பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு முன்னால இதே சவுதியில இதே மக்காவுல சிலை வணக்கம் நடந்தது என்று யாரிடத்திலாமாவது நீங்க போய் சொன்னீங்களே, ஆனா கொஞ்சமாவது அவன் நம்புவானா? நம்பவே முடியாது. இந்த இடத்துலதான் காபத்துல்லா இருந்த இந்த இடத்துல தான்ப்பா சிலை வணக்கம் நடந்துச்சு, ரசூல்லா இருந்த இதே காபால தான் சிலையை தூக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தாங்க என்று யாராவது சொன்னால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பூமியை விட்டு இந்த சிலை வணக்கம் என்பது துடைத்து எரியப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். இப்படித்தான் அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த இடத்துல இஸ்லாமிய எதிரிகள் இருந்ததற்கு 1% கூட அடையாளம் தெரியாம அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் நடந்துச்சு, மூசா நபியினுடைய எதிரி ஃபிரௌனுக்கு நடந்தது, அல்லாஹ்வுடைய தூதரின் எதிரிகள் அபூஜஹல் மற்றும் அவனுடைய தோழர்கள் அனைவருக்கும் நடந்த நிகழ்வு இதுதான். கண்ணுக்கு முன்னாடி சாட்சியா கல்ஃப் இருக்கிறது, கண்ணுக்கு முன்பு சாட்சியாக மக்கா மஸ்ஜிதுல் ஹரம் இருக்கிறது. அங்கு இது மாதிரி பாவகாரியங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு 100% தூய்மையான மண்ணாக கொடுத்திருக்கிறார். இப்படி நபிமார்களுடைய காலகட்டத்தில எல்லாம் அல்லாஹ் உதவி செய்திருக்கும் பொழுது நாம் அல்லாஹுடைய உறுதியோடு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தால் நமக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நிறைய முஸ்லிம்கள் பயப்படுகிறோமே, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு, அடுத்த தடவை வந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன
சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்துட்டா நம்முடைய கடையெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவான். 40 வருஷம் 50 வருஷம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வயிற்றை கட்டி வாயை கட்டி நம்ம சேர்த்து வச்சு ஒரு சொத்து வாங்கிட்டு இருப்போம். அந்த சொத்து நம்முடைய சொத்து என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய அந்த பட்டா சிட்டா இதுகள் தான். நாமளே இந்திய குடிமகன் இல்லை என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்களே, ஆனால் அந்த பட்டா நம்மளது இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன் கிடையாதுல, லோக்கல் கிடையாது. அப்போ நம்ம இடமெல்லாம் கைவிட்டு போயிடுமே, நம்ம தொழில் கைவிட்டு போயிடுமே, பிள்ளைங்களை நடுத்தருவில் விட்டுருவானே. இந்த பயம் அனைத்து மனிதர்களுடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இப்படிப்பட்ட பயம் வரும் பொழுதுதான் நீங்க அல்லாஹ் அதிகமா நினைக்கணும். அதாவது அன்றைக்கு இருந்த அந்த முஸ்லிம்கள் மத்தியில ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் காலகட்டத்தில் இன்னன்னாஸ கது ஜமஉ லக்கும், அனைத்து மனிதர்களும் உங்களுக்கு எதிராக திறந்து விட்டார்கள். மிரட்டுறாங்க, பாருங்க நீங்க தனியா நிக்கிறீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிக்கிறான், உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? ஃபக்ஷௌஹும், பயந்துக்குங்க அப்படின்னு சொன்னான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபஸாதஹும் ஈமானா, அப்படி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தியது. வித்தியாசமா இருக்குது பாருங்களேன். ஒருத்தங்க சாதாரண சராசரி மனுஷன், இவனால ஒரு ஆளே ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு 100 பேர் இவனை எதிர்த்து நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் கொஞ்சமா தைரியமா இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? அவன் 100 பேர் இவனை அடிக்க வேணாம், 100 பேரை பார்க்கும் போது இவனுடைய மனோரீதியா அவன் பாதி ஜனாசாவாயிடுவான். மன ரீதியாவே அவன் தளர்ந்துருவான், நம்மால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருவான். அந்த இடத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸாதஹும் ஈமானா, அந்த சூழ்நிலை இவர்களுக்கு ஈமானை பழைய நிலையை விட அதிகப்படுத்தியது என்று குர்ஆன் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி வர உங்களுக்கு 50% ஈமான் இருந்துச்சா, இதுக்கு பிறகு 100% மாற வேண்டும். இதற்கு முன்பு 20% இருந்ததா, 70% மாற வேண்டும். மாறி என்ன சொல்ல வேண்டும்? வகாலு, அந்த மக்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பொறுப்பாளன், எங்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ்வை விட்டால் வேறு யாரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நிரந்தரமானது. இதுதான் முஸ்லிம்கள் சொல்ல வேண்டும். அப்போ முஸ்லிம்களா வாழக்கூடிய நாம ஒரு நேரத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய எதிரிகள் யாரை வேண்டுமானா எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டை நான் சுருக்கமாக சொல்லவில்லை, பொதுவாக பறந்துபட்டு நீங்கள் யோசித்தாலும் கூட, ஃபிரௌன் என்பவன் எப்படி இந்தியாவில் நம்ம ஒரு அடக்குமுறையை சந்திப்பதற்கு சில நபர்கள் காரணமாக இருக்கிறார்களோ, இவர்களை 100 மடங்காக நீங்கள் பெருக்கினால் எவ்வளவு தூரம் கொடூரமாக இருக்குமோ அப்படிப்பட்ட கொடூரி தான் ஃபிரௌன். சாதாரணமான ஆள் கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவனை பார்க்காதனாலையும் அவனுடைய கொடுமைகளை அனுபவிக்காதனாலையும் நம்ம துச்சமா நினைச்சிடக்கூடாதுங்க. அவனுடைய ஆட்டம் ரொம்ப கொடுமையானது. மூசா நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து மக்களிடம் சொல்கிறார்கள், வயது கால மூசாலி கௌமி, தன்னுடைய சமூக மக்களிடம் சொல்கிறார், உதுக்குரு நிஅமத்தல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைச்சு பாருங்க. இது அஞ்சாக்கும் மினாலி ஃபிரௌன், ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். என்ன அவன் செய்தான் தெரியுமா? யஸூமூனக்கும் சூஅல் அதாப், கடுமையான வேதனைகளை உங்களை அவன் சுவைக்க செய்தான். யுஸப்பிஹூன அபுனாக்கும், உங்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவன் கொலை செய்தான். வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் அவன் விட்டு வைத்தான். வஃபீ தாலிக்கும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அலீம், மிகப்பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையாங்க நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்றோமே, கஷ்டப்பட்டுட்டோம், நமக்கு இவ்வளவு ஆயிடுச்சு, என்னன்னே தெரியலமா, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் போல அப்படின்னு நம்ம மனம் தளர்கிறோமே. ஃபிரௌனிடம் மாட்டிக்கொண்ட அந்த மக்களுக்கு அந்த ஃபிரௌன் கொடுத்த தண்டனை என்பது, ஆண் குழந்தைகளை தேடி தேடி அவன் அறுக்க ஆரம்பித்தான், கொலை செய்தான், பெண்களை மட்டும் விட்டு வைத்தான். ஏன்? ஆண் எனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது, எனக்கு போட்டியாக எந்த அரசனும் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த ஒரு வக்கிர புத்தி, ஒரு குறுகிய குயுக்தி மட்டும்தான். ஆனால் அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனிடம் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். எப்படி காப்பாற்றான் தெரியுமா? அதாவது இந்த சர்வாதிகாரிகள் செய்யற இன்னொரு ஒரு தப்பு, மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இவன் மட்டும் போய் அந்த குழியில விழமாட்டாங்க, இவனை பின்பற்றி வர்றாங்கல்ல சாதாரண அப்பாவி மக்கள், அவங்களே அழைச்சிட்டு போய் உள்ள விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே சொல்லுகிறான்,
ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுனு வ ஜுனூது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கடலில் வழி பிறக்கிறது. ஃபிரௌன் கூடவே போறான். அவன் மட்டும் போல அவனுடைய படையினர்களையும் சேர்த்து அழைத்து செல்கிறான். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், மிகப்பெரிய அலை அவனை அடைந்த பொழுது அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் நம்பினார்களே அதே இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன். கடைசி நேரத்தில், கடைசியில அவன் இதுக்கு மேல இறக்க போற நேரத்தில் சொல்றான், நானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், எனக்கு முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நாட்டில் சொல்றாங்கல்ல, நான் எப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினேன்? கேள்வியை நீங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கேள்விதான் பெரிய ஹாட் டாபிக்காக இருந்தது. இதெல்லாம் யாருடைய வேலைன்னு சொன்னா, கடைசி காலகட்டத்தில் தோல்வியையும் ஒப்புக்கொள்ள முடியாமல் வெற்றியும் பெற முடியாமல் உழன்று கொண்டு ரெண்டுக்கும் மத்தியில் நிற்கிறான் அல்லவா, அந்த சர்வாதிகாரியினுடைய பேச்சு தான் ஃபிரௌனுடைய பேச்சு. அவன் அப்படி சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், அவனை நாம் மிகப்பெரிய ஒரு வனாந்தரத்தில் எடுத்து கொண்டு வந்து போட்டோம் மக்கள் பார்வைக்காக வேண்டி. ஃபந்தூர் கைஃபகான ஆக்கிபத்துல் முகத்திபீன், இது போன்ற பாவிகளுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று நபியை நீங்கள் ஒரு முறை பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக கொடுமைகள் நகர்த்தப்படுகிறதோ, அது பல விதங்கள்ல நடத்தப்படலாம். அதாவது டோட்டலா ஆங்கிலத்தில் அரிஸ்டோக்ரசி என்று சொல்வார்கள். அரிஸ்டோக்ரசி என்று சொன்னால் பிரபுத்துவம் என்று பொருள். பிரபுத்துவம் என்பது கிட்டத்தட்ட ஃபிரௌன் மாதிரி. அங்கு சட்டத்திட்டம் கிடையாது, ஆட்சி முறை கிடையாது, போலீஸு கோர்ட்டு கேஸ் எதுவுமே கிடையாது. அவன் வைக்கிறதா சட்டம், அவன் வைக்கிறதா நியாயம். இப்படிப்பட்ட ஆட்களையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்திருக்கிறார். இன்னொன்று என்ன, மோபோக்ரசி என்று சொல்வார்கள். மோபோக்ரசி என்று சொன்னால் ஒரு கும்பல் செய்யக்கூடிய ஆட்சி. சட்டப்படி தான் நடக்கும், எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். ஆனாலும் கூட அந்த சட்டத்தை இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தால் நீர்த்து போக செய்வார்கள். இதான் ஒரு கும்பல் செய்யக்கூடிய ஆட்சி என்பது. நம்முடைய நாட்டிலும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்திற்கு எதிரான பிரபுத்துவத்தையே ஒழித்து காட்டியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, இஸ்லாத்திற்கு எதிரான இந்த கும்பலாட்சியை ஒழிக்க மாட்டான் என்பது நிச்சயம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உதவியை நமக்கு தரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது என்கிற ஒரு மன ஆறுதலோடு, எப்படி மெலிந்த மக்கள் இஸ்லாமியர்கள் பாதிப்பு ஏற்படும் போது அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களோ, ஃபஜஅல்னா மில்லதுன்க வலியா, இறைவா எங்களுக்கு நீ ஒரு பொறுப்பாளரை கொடு, வஜஅல்னா மில்லதுன்க நஸீரா, எங்களுக்கு ஒரு உதவியை நீ ஏற்படுத்தி கொடு. அதே போல நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவா நாங்கள் பட்ட துன்பங்கள், அனுபவித்த அந்த சங்கடங்கள் அனைத்துமே எங்களோடு முடியட்டும், எங்களுக்கு பின்னால் எங்கள் சந்ததிகளை காப்பாற்றியா அல்லாஹ், இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை நீ தடம் தெரியாமல் அழித்து ஒழித்து விடியா அல்லாஹ் என்றுதான் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய நாட்டில் தேர்தல் நடந்தால் தேர்தலுடைய முடிவுகள் சரியாகத்தான் வரும் என்பது அனைவருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இதுல ஜனநாயக சக்திகள் அவர்கள் அந்த தேர்தலை மட்டும் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். நாம அந்த தேர்தல் சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதும் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதை கடந்து அவர்களுடைய தில்லுமுள்ளுகளை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய உதவிதான் போதும். உலகத்தில் உள்ளவர்களை அவர்கள் ஏமாற்றலாம், மிசில்ல டேம்பர் பண்ணலாம், ஆட்களை விலை கொடுத்து வாங்கலாம். தோல்வி அடைஞ்சாலும் கூட தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அமெரிக்காவிலே ட்ரம்ப் செய்ததை போன்று ஏதாவது நாடகங்களை நம்முடைய நாட்டிலே நடத்தலாம். நான் கடைசி வரை தோற்கவே மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கலாம். இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு வேறு எந்த சக்திகளாலும் முடியாது, அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும். அதாவது இந்த 10 வருடங்களை விட கடைசியாக இருக்கிற 10 நாட்கள் தான் மிக முக்கியமானது என்பதுதான் நம்முடைய நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மற்ற மக்களுக்கு சட்டம் மட்டும்தான் இவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு ஆயுதம். முஸ்லிம்களுக்கு சட்டத்தை கடந்து இறைவனுடைய பிரார்த்தனை இருக்கிறது, நஸ்ருல்லா அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலும் இது போன்ற அட்டூழியம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராகவும்
பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பலகீனமான மக்களுக்கும் அவர்களுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.